இந்தாங்க ஆட்டோக்கு பணம். ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ட்ரெயின் கிளம்புறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. நான் வேணா டிக்கெட் வாங்கி தரேன். இல்ல வேண்டாம். பரவாயில்ல, சங்கடப்படாதீங்க. மேட்டுப்பாளையத்துக்கு டிக்கெட் வாங்குங்க. ஏங்க டிக்கெட் வாங்கிட்டேன், சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் கொஞ்சம் ஓட கொடுங்க. ஏன் சார் அவசரப்படுறீங்க? பார்த்துட்டு தானே இருக்கேன் சார். அது கொஞ்சம் ஏழியரா வந்திருக்கணும். என்ன சார், மேட்டுப்பாளையம் வரைக்கும் பர்த்தோ சீட்டோ கிடைக்குமா சார்? வெயிட்டிங் லிஸ்ட்டே இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதுல நீங்க ஓபன் டிக்கெட் வேற எடுத்துட்டு வந்திருக்கீங்க. லேடி தனியா போறாங்க சார். அதுக்கு நான் என்னையா பண்றது? போயா சார். வாங்க, யாராவது போட்டு பார்த்து சீட் கிடைக்குமான்னு பார்க்கலாம். சார் அவசரப்படாதீங்க சார். டேய் விருந்தாளிக்கு பிறந்தவனே. ஏங்க மேட்டுப்பாளையம் போனோம், சீட் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? சீட்டெல்லாம் இல்லப்பா. லேடி தனியா போறேன். என்னையா பண்றது? அந்த சீட்டை கொடுத்துரு. வா சார். வாங்க. பொம்பளை தனியா போன்னு சொன்னியே, அதனால தான் கொடுக்குறேன். பார்த்து போட்டு கொடுப்பா. முதல்ல சீட்டை காட்டுங்கண்ணே. இந்த சீட்ல உட்காருமா. ரொம்ப நல்லதுப்பா. சீக்கிரம் பாருங்க, வண்டி கிளம்ப போகுது. இந்தாங்க உங்க டிக்கெட். ரொம்ப நன்றிங்க. ஏங்க நான் மறுபடியும் கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க யாரையோ தேடி வந்தீங்க, கடைசி வரைக்கும் அவங்களை சந்திக்காமலே கிளம்புறீங்க. அவங்க யார் என்னன்னு சொல்லி உங்க அட்ரஸ் கொடுத்தா அவங்கள தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்கு. வேண்டாங்க, நான் அவரோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்கேன். அவர் பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க கிளம்புங்க. கிளம்புங்க. ஐயோ பாத்தியா, காஃபி எல்லாம் மேல கொட்டிக்கிட்டு சுட்டுச்சாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நான் வரேன். ஐயோ பாவம். பார்த்துட்டு பேசியிருந்தேன். எல்லாரும் ஊருக்கு போய் சேர்ந்தோம். லெட்டர் போடுங்க. அங்கிள் ஆண்டி கேட்டா சொல்லுங்க. நான் அடுத்த கிறிஸ்மஸ்க்கு ஊருக்கு வரேன். அப்புறம் அமெரிக்கா வந்து லெட்டர் வந்தோடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். உங்க அண்ணன் சொல்லுங்க, எல்லாம் பத்திரமா போய் சேருங்க. நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் வர கிளம்பிடுச்சு. நான் வேற லெட்டர்ல போடுறேன். மட்டுமா ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. ஓகே. ஐயா, எஸ்ஐ கணேஷ் வந்திருக்காரு. சரி, நீ உள்ள வா. இவன் சுமந்த், சின்ன பிள்ளையில என் கூட தான் இருக்கான். ரொம்ப நம்பிக்கையான பையன். ஐ அம் விநாயக். அவர் சஞ்சனாவோட ஃப்ரெண்டு. ஓ, ஓய் சுச்சி எப்படி இருக்கா? ஃபோன் பண்ண சொல்லு. லவ் மேட்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? ஓகே தானே? என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா, ஜஸ்ட் சாட்டிங். ஒன்றும் ஹலோ பிள்ளைங்க, போய் ஃபைசல் வர சொல்லு. வரேன். டேக் கேர். என்ன சார் லஞ்சமா? உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு கொடுக்கறது கொடுத்தா நீங்கள் நிம்மதியாக வேலை செய்ய விடுவீங்க. எங்க சார், இப்போல்லாம் வாங்க முடியாது. ஐ அம் அண்டர் சஸ்பென்ஷன். உங்களுக்கு என்ன வயசு விநாயக்? அப்பா, பொண்ணுங்க கிட்ட தான் வயசு கேட்கக்கூடாது. பொண்ணுங்க இருக்கும்போது கூட கேட்க கூடாதுப்பா. இந்த மே மாசத்துல இருந்து 40 வயசு. ஐயோ, லைஃப் பிகின்ஸ் அட் 40 விநாயக். அப்சல்யூட்லி சார்.
ஓய் உன் கார் மேல எங்க ரீல் இருக்கு கண்டுக்காம சர்னு போற பொறுக்கி ராஸ்கல் நீ தெரு சண்டை போடுவ என் கார் மேல ஏதாவது வச்சா நான் கவனிக்கணுமா ஏய் சும்மா கத்தாத ரீல் கொடு ஒரு சாரி சொல்ல துப்பு இல்ல சட்டமா கேக்குறியே ரீல் தானே வேணும் இத தரேன் கண்டிப்பா தரேன் தர முடியாது போடா அக்கா நில்லுங்க வாசே ஏறு வாசே ஐயோ மறுபடியும் வெள்ள வாசே போச்சு ஐயோ வாசே எந்த பக்கம் போனானே தெரியலையே கிளைமாக்ஸ் ரீல் வாசே டேய் சும்மா கூவாத வண்டி நம்பர் நோட் பண்ணிட்டல TN 097179 இந்த ராஜி இதெல்லாம் கொண்டு போய் யார் நீ ஏய் என்ன சொல்ல போயிட்டே இருக்க என்ன பண்ற நீ ஏய் ராஜி போய் உங்க மாமா ஃபோன் பண்ணு போ என்ன வீட்டுக்குள்ள வந்து கலாட்டா பண்ற சொல்லுங்க நாய் போடுற மாதிரி ஏய் போடு வெடி போடு ஏய் கிளைமாக்ஸ் ரீல் எங்கடி அம்மா விடு முதல்ல அம்மா ஜாகிரதை ரீல் வந்துருச்சு பா பாத்தே